இப்பொழுது நம்ம இந்த செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். நான் சொன்னது போல நெகேமியாவின் பாரம், நெகேமியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டாதுன்னு பார்க்கறதுக்கு முன்பாக நெகேமியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான், அந்த சூழ்நிலையில் நெகேமியாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். நெகேமியா 2:1. ஆமாம், இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருந்தானா, ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிற ஊற்றி கொடுக்குற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அப்போ நெகேமியாவோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. ஆனால் அவர் ஒரு செய்தியை கேட்குறான். நீங்கள் வாசித்து பாருங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்களேன். ஆமீன். இந்த வார்த்தை கேட்ட உடனே பாருங்க, நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரம் உண்டானது. அது வரைக்கும் அந்த பாரம் இல்லை. அவனுடைய சனத்தை குறித்து அவன் கேட்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பாரம் ஏற்படுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம ஒமான் தேசம் மாத்திரம்தான் ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு 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 பெரிய ஆபத்துகள் இல்லாமல் நம்ம சமாதானத்தோட சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் மற்ற ராஜ்யமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ வாசித்தப்பட்டபடி தான் அவங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த குவைத் தேசமானாலும் சரி, யுஏஇ ஆனாலும் சரி, கத்தாரானாலும் சரி, இந்த தேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் ஆனாலும் சரி, ஒரு திகிலும் பயமும் ஒரு நிறைந்த ஒரு 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 பயத்தோட வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அங்கெல்லாம் வாசித்து பார்த்து அங்கே நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனவசியமாக யாரும் வெளியே வராதிங்க அப்படிப்பட்ட நியூஸ். ஏன்னா அந்த அந்த கதிர்வீச்சு சிலப்போ அங்கே அவங்க அந்த அந்த நியூக்ளியர் பிளான்ட் அடித்ததுனால சில நேரம் இந்த கதிர்வீச்சு வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரும் அனவசியமாக வெளியே போகாது. இப்படிப்பட்ட செய்திகள் அவங்க அனுதினமும் டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த சைரன் சவுண்டும் அந்த வெடி சவுண்டும் தான் அவங்க காதில் தொனித்து கொண்டே இருக்கு. நீங்கள் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா, நெகேமியா போல ஒரு வாழ்க்கையை தான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு போராட்டம் இல்லை, எல்லாம் நமக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் போய்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நெகேமியாவை போல ஒரு பாரம் நிறைந்தவர்களாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த 21 நாளும் இந்த ஜெபத்தோட ஒரு பிரதான ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டால், நம்முடைய ஜனம் அந்த இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் சகோதரர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய சகோதரர்கள் அங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்போ நாம் அவர்களுக்காக நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், இந்த பாரமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? மேலோட்டமாக இருக்கிறதா, இல்லை அந்த பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கிறதா என்று சொல்லி உங்களை நீங்களே தற்சோதனை படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரமா நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாரமுள்ள ஜெபம் இருக்கிறதா நான் பார்க்கல. என்னுடைய அறிவு கெட்டினபடி அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களா யாரும் காணப்படாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்ப இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நெகேமியா போல பாரமுள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, நெகேமியா இந்த செய்தியை கேட்ட உடனே நீங்க வாசித்து பாருங்க. நெகேமியா 1:4 வாசிங்களேன். அவன் ஜெபித்து கொண்டிருந்ததை பார்க்க முடியும். பாருங்க என்ன செய்தான், முதலாவது அழுது துக்கி
துக்கித்து உபவாசித்து ஜெபித்தான். அப்ப நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அவன் அழுது அவனுடைய ஜனங்களுக்காக தேவனுடைய ஆலயத்தின் மதில்கள் இடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்ட உடனே அவன் அப்படி அழுது ஜெபிக்கிறான். இன்னைக்கு நமக்குள்ள அந்த பாரம் இருக்குதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு நமக்கு அந்த மழையினால நடைபெறாமல் இருக்குது. ஆனால் அங்க இந்த யுத்தத்தினால நிறைய இடத்துல சபைகள் நடக்கிறது இல்லை. எல்லாம் அடைப்பட்டு போய் எல்லாம் மூடப்பட்ட நிலையில காணப்படுகிறது. இன்னைக்கு அந்த கொரோனாவின் காலத்துல ஒரு பாரத்தோடு ஜெபித்த ஜெபம் போல இன்னைக்கு இந்த ஜெபம் காணப்படுகிறதா? அன்னைக்கு கொரோனாவின் காலத்துல நாமளும் பாதிக்கப்பட்டதுனால அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தோம். இன்னைக்கு நமக்கு பாதிப்பு கிடையாது, அவங்க மிகுந்த பாதிப்புக்குள்ளாக கடந்து போகிறாங்க. ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட பாரம் இருக்குதா? இப்ப அந்த இடத்துல நம்மளுடைய சகோதரர்களோ இல்ல நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய பிள்ளைகளோ இருந்தா எப்படி ஜெபிப்போம்? யோசித்து பாருங்க. நம்ம ஏதோ கடமைக்காக ஒரு ஜெபிக்கிற ஜெபம் போல ஜெபிப்போமா? இல்ல நெகேமியா போல அழுது துக்கித்து உபவாசித்து ஜெபிப்போமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். நெகேமியாவை போல பாரம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க நம்ம ஜெபிக்கும் போது என்ன மாற்றம் உண்டாகும்? அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கண்ணீரின் ஜெபம் தேவைப்படுகிறது. இந்த கண்ணீரின் ஜெபம் அநேக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆனாலும் ஜெபத்து நிமித்தமாய் நம்முடைய கண்ணீர் நிமித்தமாய் அதோட அளவை கர்த்தர் கிருபையாய் குறைப்பேன்னு தான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்ப நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, நெகேமியா இந்த அழுது துக்கித்து அவன் உபவாசித்து ஜெபித்ததோடு அவன் நிக்கல. அவன் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நேராக கடந்து போகிறத பார்க்க முடியும். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா முதலாவது காரியம் அவன் செய்கிறது, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நெகேமியா ராஜாவினிடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு அந்த அலங்கத்தை கெட்டும்படியாய் அவன் புறப்பட்டு போகிறத பார்க்க முடியும். இது எதை காண்பித்து கொடுக்கிறது? நம்ம எல்லாம் செய்தோடு நின்று விடாதபடி நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறதுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம அனுதினமும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். இந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, ஜனங்கள் தவிக்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிவதற்காக அவன் கட்டளையை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு அவன் கடந்து போனது போல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தரவாதம் செய்து, ஆண்டவரே இது முடிகிற வரைக்கும் நான் இன்னும் அதிகமாக நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இன்னும் அதிகமாக இந்த திறப்புல நிப்பேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியான நாளில் பேசி கொண்டிருக்கிறார். 2வது அவன் என்ன செய்யறான் பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இந்த இடத்துல பாருங்க, அவன் போய் சில பேர் அனுப்பி ஒரு வேவு பார்க்கறான். அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க, அங்க எங்கெல்லாம் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்குது, மக்களுடைய நிலைமைகள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி அவனுடைய கூட இருந்தவர்களை அனுப்பி ஒரு வேவு பார்க்குற ஒரு காரியத்தை பார்க்கறான். நாமளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்க என்ன, நம்ம ஒவ்வொரு நாள் பார்க்க வேண்டும். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் என்ன, இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க, எங்கெல்லாம் அவங்க மிகவும் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எங்கெல்லாம் அவங்க ரொம்ப நெருக்கப்படுகிறாங்க என்பதை நாம் அறிந்தவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் மாறணும்னா, நீங்க எங்கெல்லாம் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க தெரிஞ்சாதான் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சில பற்றாக்குறை வருகிற ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பற்றாக்குறையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நாம் இந்தப்படிப்பட்ட காரியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து அதுல என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது சொல்லி அறிந்து அதற்கேற்ற விதமாய் நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 3வது அவன் செய்த ஒரு காரியம், நெகேமியா என்ன செய்யத்தான் தெரியுமா, அங்க போய் அந்த அலங்கத்தை கெட்ட ஆரம்பித்தான். நெகேமியா 2:18 வாசிங்களேன்.
ஆமீன். இந்த இடத்துல பாருங்க, அவன் எழுந்து கெட்ட ஆரம்பித்தான். நாம் எல்லாரும் இணைந்து நம்ம செயல்படும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற காரியங்கள் எங்கெல்லாம் குறைகள் காணப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம செபிக்க அந்த குறைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றி அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கட்டளை எடுக்கிறது நீங்க பார்க்க முடியும். நெகேமியா அதுதான் செய்தான். அவங்க எல்லாரும் இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அதை கெட்டும்படியா கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, இந்த கெட்டும் பொழுது சும்மா ஒரு காரியம் நடக்காது. கெட்டின உடனே சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பரியாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. நெகேமியாவை குறித்து எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. வாசிங்க, நெகேமியா 2:19 வாசிங்களேன். அதே போல நெகேமியா 4:2-3 வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமீன். இதுல பாருங்க, ரொம்பவும் பரியாசம் பண்றாங்க. ஒரு நரி ஏறி போனாலே அதெல்லாம் இடிஞ்சு போயிடும், இவங்கெல்லாம் என்ன ஒரு யூஸ் கிடையாது, இப்படிதான் அநேகர் சொல்லுவாங்க. நீங்க ஜெபிக்கிறனால என்ன நடக்க போகுது, நீங்க ஜெபிக்கிறனால என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனாலும் அவனுடைய ஒரே நோக்கம் அந்த அலங்கம் கெட்டப்பட வேண்டும், இடிக்கப்பட்டதை கெட்டப்பட வேண்டும். ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதை கெட்டப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தான் நெகேமியோட வாழ்க்கையில காணப்பட்டது. அவங்க என்ன வார்த்தை பேசினாலும், எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் பேசினாலும் அவன் அந்த காரியத்துல பின்வாங்காதபடி அவன் அலங்கத்தை கெட்டுகிறதுல கவனம் உள்ளவனாய் இருந்தான்னு சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, அநேகர் உங்களை குறித்து பரியாசம் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, சும்மா இதற்காக உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஜெபிக்கிறது விட்டு இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறனால என்ன பிரயோஜனம், இப்படி அநேக வார்த்தைகள், பரியாசமான வார்த்தைகள் நிறைய உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். ஆனாலும் நீங்க உறுதியா இருந்து, இல்ல எனக்கு மேல ஆண்டவர் அந்த அழைப்பை வைத்திருக்கிறார், எனக்கு அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார், நான் இவர்களுக்காக நான் திறப்பிலிருந்து ஜெபிக்கணும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கலாம். எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் சத்துரு பல வழியிலே கொண்டு வந்து நம்முடைய சிந்தனையை சிதறடிக்கும்படியாய் அநேக வேலைகளை செய்வான். அதுல ஒண்ணுதான் இப்படிப்பட்ட பரியாசமான வார்த்தைகள். உன்னால என்ன செய்ய முடியும், நீ ஜெபிக்கிறனால என்ன மாற்றம் உண்டாகும், நீ ஜெபிக்கிறனால என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி போய்விடும் என்று சொல்லி எல்லாம் அநேக வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஜெபம் எல்லாரையும் விடுவிக்கும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் நம்ம அநேகருடைய சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய ஜெபம் அந்த தேசத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படிதான் கர்த்தர் ஒரு ஜெபம் அவர் பார்க்கிற ஒரு காரியம் என்ன, யாராவது ஒருவராவது திறப்பிலிருந்து ஜெபிக்கிற யாராவது ஒருவர் உண்டான் கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நாம் இவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, இவர்களுக்காக திறப்பில் நிற்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய கட்டுகளை முறிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய சிறையிருப்பு மாறினது. அதே போலதான் நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, இந்த காரியத்துல ஒரு விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே, இந்த காரியத்துல ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே, இந்த போராட்டத்துல ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க 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 உங்களை அறியாமலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகள் முறிந்து விடுகிறத பார்க்க முடியும். உங்களை அறியாமலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போகிறத பார்க்க முடியும். உங்களை அறியாமலே உங்கள் தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறத பார்க்க முடியும். உங்களை அறியாமலே உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிறைவாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது மற்றவருடைய பரியாசத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. இவன் அதோடு மாத்திரமல்ல, அவங்க இன்னொரு தந்திரமான
தந்திரமான ஒரு காரியத்தை செய்து அவன் கெட்டுகிறதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு படி மேல போய் பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவங்க அலங்கத்தை கெட்டுகிறதை நிறுத்தும்படியாய் அவங்க அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை, ஒரு வழியா ஒரு தந்திரமான காரியத்தை இந்த நெகேமியாவுக்கு விரோதமாய் செய்கிறத நீங்க பார்க்க முடியும். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிங்களேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க நெகேமியா 6, 10, 11, 12. ஆமீன். இந்த இடத்துல பாருங்க, நெகேமியாவுக்கு தெளிவாய் தெரியும் தேவனுடைய திட்டம் என்ன என்பது. அநேக வேளையில சில தீர்க்கதரிசி மூலியமாய், சில மனுஷர்கள் மூலியமாய் கர்த்தர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலையை விட்டு விலகும்படியாய் சில காரியங்களை மனுஷர்கள் செய்யும் பொழுது நீங்க கவனமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களோடு கூட ஒரு காரியத்தை இடைப்பட்டது உண்மையானால் தேவன் ஒரு நாள் மாறவே மாட்டார். நன்றாக நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, தேவன் ஒரு நாள் மாறவே மாட்டார். அவர் மாறுகிற ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா, உங்களை அழிப்பேன்னு சொல்லும் பொழுது நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஒரு காரியத்துல தான் கர்த்தர் மனம் மாறுகிறத பார்க்க முடியும். எந்த இடத்துல அவர் மனம் மாறுகிறதே இல்லை. ஒரு இடத்துல நீங்க வாசிக்கும் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் அந்த 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 பட்டணத்துக்கு விரோதமாய் நீ தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு நீ போன வழியில வராதபடி வேறொரு வழியாய் வர வேண்டும் என்று சொல்லி அவனிடத்துல சொல்லி அனுப்புறார். ஆனால் அதே போல அவன் போய் அதே மாதிரி அங்க போய் எதுவும் சாப்பிடக்கூடாது எல்லாம் ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். அவன் அதே மாதிரி செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். வேறொரு வழியா அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்து, இல்ல ஆண்டவர் உன்னை வந்து மறுபடியும் அழைத்து வந்து என் வீட்டுல நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அவன் தேவ சத்தத்தை விட்டு அந்த மனுஷனுடைய தந்திரத்தை அறியாமல் போனது நிமித்தமாய் அந்த இடத்துல அழிக்கப்பட்டு போனதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, எப்பொழுதுமே தேவனுக்கு திட்டத்துக்கு விரோதமாக சத்ரு பல வழியில ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கூட சில நேரம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னிடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசினது உண்மையானால் அது ஒரு நாள் மாறாது என்பதில் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான நாள்ல பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியா அதுல உறுதியா இருந்தான். அவனுடைய தந்திரங்களை எல்லாவற்றையும் அறிந்தவனாய் காணப்பட்டான். அவன் எதுக்கும் செவி சாய்க்கவில்லை. தேவன் தனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்காக அவன் வைராக்கியமாய் நின்று செயல்பட்டதை நமக்கு இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளில நீங்களும் நாளும் அப்படிப்பட்டவர்களாய் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பாரமுள்ள ஒரு ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். ஏதோ ஜெபிக்கிற வண்ணமா அல்ல, ஒரு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டோட சமூகத்துல போய் காத்திருந்து, எப்படி நெகேமியா கண்ணீர் வடித்து துக்கித்து அழுது உபவாசித்து ஜெபித்தானோ அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்களும் நானும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? பாரம் ஏற்படுத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்குள்ளான இருதயத்துல வைக்கிறார் என்பதை நீங்க மறந்து போய் விடக்கூடாது. அது எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த பாரத்தை ஏற்படுத்துகிறார். எல்லாருக்கும் அந்த பாரத்தை ஏற்படுத்துறது இல்லை. அவர் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க பாருங்க, நார்மலா இருக்கிறவங்களுக்கு எந்த பாரமும் காணப்படாது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் அந்த பாரத்தை கொடுத்து, உங்களை அறியாமலே இந்த காரியத்தை கேட்கும் போதெல்லாம் ஒரு கண்ணீர் வரும். இந்த காரியத்தை கேட்கும் போதெல்லாம் உங்களை அறியாமலே துக்கித்து அழுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இது ஏதோ என்னடா இவனுக்கு என்ன ஏன்டா இப்படிலாம் செய்யறான்னு நினைப்பீங்க. இல்ல இல்ல, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட விசேஷத்தை ஒரு பாரத்தை கொடுத்தனால தான் அவங்களை
அறியாமலே ஒரு கண்ணீர், அவங்களை அறியாமலே அவங்க புலம்பி அழுகிறத நீங்க பார்க்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, கர்த்தருடைய சமூகத்துல அவர்களுக்கு விடுதலையை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். அப்ப இந்த ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த விடுதலை அந்த இடத்துல ஏற்படுத்துவதற்காக தான் இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்க மறந்து போய் விடக்கூடாது. அதே போல மூன்றாவது காரியம், தேவனுடைய வழிநடத்தலின்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களும் காணப்பட்டது. தேவன் சொல்லுகிறபடி செயல்படுகிறபடி காண்பிக்கிற பாதையில அவன் போனவனாய் காணப்பட்டான். தேவ பிள்ளைகளே, அப்ப நமக்கு காண்பிக்கிற பாதையில நம்ம யாரையும் பார்க்க கூடாது. இவங்க வராங்க அவங்க வராங்க, அது நமக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதைகளை நீங்க நடந்து போகிறவர்களா இருக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பாதையை போல உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதை போல எனக்கு இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. அதே போல எல்லா சபைகளுக்கும் ஒரே பாதை கிடையாது. நம்முடைய சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாதை போல மற்ற சபைகளுக்கு காணப்படாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகள் போல நமக்கு அந்த வழிகள் இருக்காது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வழிகளை நாம் நடந்து போனோமானால் நாம் அதை ஜெயம் பெறுவோம். நாம் அதற்கு உத்தரவாதத்தோடு இருந்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற பாரத்தை நாம் நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு உண்மையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாய் பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுக்குள்ள அந்த பாரம் பாருங்க. அவன் எல்லாவற்றையும் கெட்டி முடித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். எல்லாவற்றையும் அவன் எங்கெல்லாம் இடிக்கப்பட்டு கிடந்ததோ ஆலயத்தை பழுது பார்த்து அவன் லெகுவா எல்லாவற்றையும் செய்து முடித்ததை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? இந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இது சாத்தியமே இல்லாத ஒரு காரியமா இருந்தது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பது நெகேமியா நமக்கு ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நெகேமியாவால் செய்தது உண்மையானால் அதே போல நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் யாரை தெரியுமா? நம் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி சாய்க்கிறவராக இருக்க வேண்டும். யாருடைய சத்தத்தையும் கேட்காதீங்க, யார் சொல்லுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, யார் என்ன பேசினாலும் நீங்கள் எதுக்கு செவி சாய்க்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க உறுதியா இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாரத்துல நீங்க அந்த வழியாக தான் கடந்து போக வேண்டும். அதுல இன்னொருத்தரால் வர முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாரத்தின்படியா நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். வெறும் இந்த யுத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு சில நபர்களுக்கு ஒரு சிலர் பாரங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை அறியாமலே இந்த காரியம் பார்க்கும் போதே ஒரு பாரம் உண்டாகிறது. அது எல்லாருக்கும் அல்ல, ஒரு சில நபர்களுக்கு தான் அப்படிப்பட்ட பாரத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் தேவனுக்குள்ள வளர்ந்து வரும் பொழுது ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது என்ன அறியாமல் ஒரு கலக்கம் உண்டாகும். ஐயோ, இந்த மனுஷன் அறியாமல் மரித்து விட்டானே ஆண்டவரே, அப்பா பரலோகத்தை எழுந்து போயிடுவானே ஆண்டவரே என்று சொல்லிக்கிற ஒரு பாரம் என்னை அழுத்தது. அப்படிப்பட்ட பாரம் எல்லாருக்கும் கிடையாது, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அப்படிப்பட்ட பாரத்தை கர்த்தர் வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மேல வைத்திருக்கிற பாரத்தின் அளவுக்கு தக்கதாய் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த யுத்தத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த யுத்தத்துக்காக ஜெபிக்கும்படியான ஒரு பாரத்தை நமக்கு தான் கொடுத்திருக்கிறாரே தவிர எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. நமக்கு மாத்திரம் இந்த பாரத்தை கொடுத்து இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க, நான் அதற்குள்ளாக ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில காரியத்துக்கு மேல ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாரம் அது எல்லாருக்கும் அல்ல, உங்களுக்காக பிரத்யட்சமாய் அப்படிப்பட்ட பாரத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற போது அந்த காரியங்கள்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நெகேமியா போல பாரம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நாம் எல்லாரையும் காட்டிலும் நல்ல சமாதானமாய் சந்தோஷமாய் நெகேமியா போல நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பளத்தோட, நல்ல ஒரு சமாதானத்தோட நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அப்படியே இருந்து விடாதபடி ஆவியானவர் நமக்குள்ள பாரத்தை ஏற்படுத்துகிற காரியத்தில் நீங்க அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நெகேமியாவை கொண்டு நான் செய்த காரியங்களை அதே போல உங்க மூலியமாய் நான் உங்க மேல வைத்திருக்கிற பாரத்தின் அளவு தக்கதாய் உங்க மேல எந்த காரியத்துல பாரமா வைத்திருக்கிறனோ அந்த காரியத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு விடுதலையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி
ஆவியானவர்ல பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களை சமர்ப்பித்தீங்கன்னு சொன்னா, நகேமியா போல நீங்க அழுது புலம்பி துக்கித்து நீங்க ஜெபித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான்: நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதற்காக உங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை விட்டு கொடுக்கிறப்பா. நெகேமியா தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்தது போல, நீ நெகேமியாக்கு ஒரு பாரத்தை ஏற்படுத்தினது போல இன்னைக்கு என் மேல ஒரு பாரத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க ராஜா. அந்த காரியத்துக்காக என்னை விட்டு கொடுக்கிறேன், அதற்காக என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அதுல உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாங்க. நெகேமியா உண்மையா இருந்தது போல ஆண்டவரே நானும் உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கானது எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெகேமியா மேல நீர் ஊற்றின அந்த பாரம் ஆண்டவரே எங்க மேலே நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறது நிமித்தமாய் அல்லவோ இந்த பாரத்தை எங்க மேல வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் உண்மையாய் உணர்ந்து அதிக பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த பாரமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாதத்துல காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்துல காத்திருந்து நெகேமியா போல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதோடு நின்று விடாதபடி நெகேமியா செயல்பட்டது போல நாங்களும் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்களும் அதுல செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. நெகேமியாவை நீர் எப்படி நடத்துனீரோ அதே போல எங்களை நீர் எப்படி நடத்துறீரோ அதற்கு நாங்கள் இடம் கொடுத்து, அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து, நீர் காண்பிக்கிற பாதையில கடந்து போக பரிசுத்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒரு கூட சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான்: நீ இந்த காரியத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் உன்னுடைய கட்டுகளை முறிப்பேன், உன்னுடைய கட்டுகளை நான் முறிப்பேன். எந்த காரியத்துக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக இன்னும் எனக்கு ஒன்று நடக்கலைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்துல நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவேன் என்று சொல்லி ஆவியானவரால் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அப்படி பேசுனதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த இடத்துல அமர வைத்து இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலம் எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் மூலமா எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணத்துல மின்னு பின்னுமாய் தூதல் கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையில ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையில் எந்த ஒரு ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வேலையில எந்த ஒரு தவறு வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வேலையில அதிகாரோட கலந்து தயவு இணைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தேவையில்லாத செலவுகள், அனாவசியமான செலவு, வீணான செலவுகள் ஒன்று வராதபடி இயேசுவின் இரத்தத்தால முத்துரைத்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கிளைமேட் மாறுகிற சூழ்நிலையில எந்த பலவீனங்கள நோய்களை பிள்ளைகளுக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உன்னுடைய பலத்தினால இடைக்கட்டி இந்த பிள்ளைகளை நடத்தி செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடியே நம்முடைய கருத்துல தாழ்த்துகிற ராஜா ஆண்டவரே. நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். நேசமுள்ள ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.